ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நான் உங்கள் தேனி பசுமை ஃபார்ம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பண்ணையில் ஒரு பெரிய சம்பவம் ஆகிப்போச்சு. என்ன சம்பவம்னு கேட்டிங்கனாக்கா, கிட்டத்தட்ட ஒரு 10 குட்டிக்கிட்ட வந்து கழிச்சல் நோய் வந்து தாக்கிருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு குட்டியும் 1.5 கிலோ அந்த சம்திங் வந்து குறைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 நாளில் தான் கழிச்சல் நோய் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒவ்வொரு குட்டியும் கிட்டத்தட்ட 1 கிலோ 1.5 கிலோ அந்த மாதிரி குறைஞ்சிருச்சு. ஒரு சில குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம டேப்பை திறந்து விட்டால் தண்ணி எப்படி வருமோ அது மாதிரி கழிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 காரணம் இருக்குது. மொதல் காரணம் என்னன்னாக்கா, நம்ம வெளியே மேய்ச்சலுக்கு விடுறோம். அது கரெக்டான மேய்ச்சலில் போயிட்டு மேய்ஞ்சிட்டு வருதா, இல்லை ஏதாவது சாப்பிடுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும். நம்ம குட்டி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா, புத்து மணலை போய் சாப்பிட்டு வந்துடுதுங்க. ஒரு சில குட்டி போயிட்டு மொத்தமாக நிற்கும்போது அந்த மணல் எடுத்து சாப்பிட்றோம். அதுக்கடுத்து 2வது ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம போடுற தீவனம் வந்து செமிக்குதா அப்படிங்கிறத நம்ம நின்று பார்க்கணும். அதை நம்ம பார்க்காம விட்டோம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி வந்து கழிச்சல் வந்துடும். அதுக்கு தான் நம்ம லிவர் டானிக் கொடுக்கணும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கத்திரிக்காய் எடுத்து தீயில வாட்டி அதை கருகின தோலை நீக்கிட்டு, குட்டிகளுக்கு வந்து ஒவ்வொரு கத்திரிக்காயை வந்து இது மாதிரி நம்ம டைரெக்டாக வாய் வழி கொடுத்துடலாம். இப்படி கொடுக்குறது மூலிமா வந்து கழிச்சல் நோய் வந்து நிற்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.